டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 38வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும், ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கும் ராஜஸ்தானோட ஹோம் கிரவுண்டான ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச்ன்னு சொல்லணும். ஏன்னா, மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச தோத்தாங்கன்னா, ஒரு லீக விட்டு வெளியில போற அளவுக்கு ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. ராஜஸ்தான் டீம் வின் பண்ணாங்கன்னா, குவாலிஃபையர் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச் 2 டீமுக்குமே. அந்த மாரி ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாரி ராஜஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இந்த மேட்ச வின் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க இந்த மேட்ச. இந்த மேட்ச பொறுத்தவரையிலுமே மும்பை இந்தியன்ஸ் டீமு ரொம்ப ரொம்ப ஒரு படு மோசமான ஒரு ஃபீல்டிங்க வந்து இந்த மேட்ச்ல குடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம்னா எந்த மாரி ஒரு டீம்ன்றதையே அவங்க மறந்து, இந்த அளவுக்கு ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, பெரிய கிரவுண்டு. ஜெய்ப்பூர் கிரவுண்டு. இந்த இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சேசிங் எடுக்கிறத விட, அத டிஃபெண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு நெனச்சு, ஒரு ஒரு பொசிஷன் அவங்க தேர்ந்தெடுத்து, அதுல அந்தபடி களமிறங்குனாங்க. ஆனா, அவங்க எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ராங்கான டிசிஷனா தான் இன்னைக்கு போணுச்சு. ஏன்னா, அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனு யாருமே அதாவது ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா, பெருசா ரன் அடிக்கல. அவங்கள காப்பாத்தி விட்டதே பார்த்தீங்கன்னா, திலக் வர்மாவும், நெஹல் வதேராவும் தான். நெஹல் வதேராவ இந்த மேட்ச் கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் கொண்டு வந்ததுக்கு பிரயோஜனமா சூப்பரான ஒரு நாக் விளையாண்டு குடுத்தாரு. 24 பாலுக்கு 49 ரன்னு. முகமது நபி ஒரு டீசென்ட்டான ரன் அடிச்சாரு. 23 ரன்னு. ரன் அடிச்சதுக்கு அப்புறமேட்டு செஹலோட ஒரு பியூட்டிஃபுல்லான காட்டன் போல்ட் ஆயிட்டாரு அவர்கிட்ட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, யாருமே பெருசா சோபிக்கல. ஹர்திக் பாண்டியாவும் 10 ரன்லயே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. டிம் டேவிட்டும் அவுட்டு. ஜெரால்ட் கோட்ஸி ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு சந்தீப் சர்மா கிட்ட. அதுவும் ஸ்ட்ரெய்ட்ல ஹெட்மயர் கேட்ச் பிடிப்பாரு. யாருமே பெருசா ரன் அடிக்கவே கிடையாது. 9 விக்கெட் இழந்துருவாங்க. 179 ரன்னுக்கு. இந்த டீம்லயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப புடிச்சதே பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் கிட்ட அவங்களோட பேட்டிங் தான். அதுபடி அவங்க வந்து பேட்டிங்ல கன் மாரி இருந்தாங்க. அந்த 2 பிளேயரா இருந்தாலுமே, இந்த 2 பிளேயர் அடிச்ச ஸ்கோரே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வந்துருச்சு. அப்பன்னா அவங்க டீம் மொத்தமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டுமே கிட்டத்தட்ட 199 பார்ட்னர்ஷிப். அந்த அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனா, மத்த யாரோட பெர்ஃபார்மன்ஸுமே இதுல இல்ல. பவுலிங்க பொறுத்தவரைக்கும் சந்தீப் சர்மா பின்னிட்டாரு. 5 விக்கெட் சந்தீப் சர்மா. சூப்பரா பால் போட்டாரு. வெறும் 18 ரன் குடுத்து 5 விக்கெட்டு. ட்ரென்ட் போல்ட் சூப்பரா போட்டாரு. பவர் பிளேல எப்படி விக்கெட் எடுப்பாரோ, அதே மாரி இந்த மேட்சும் விக்கெட் எடுத்தாரு. ரோஹித் சர்மாவோட விக்கெட்ட. அவரு 2 விக்கெட் எடுத்தாரு. ஆவேஷ் கான் 1 விக்கெட் எடுத்தாரு. அவரு மட்டும் தான் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருந்தாரு. அதே மாரி சஹல். சஹலோட பவுலிங்குமே எக்ஸ்பென்சிவா தான் இருந்துச்சு. ஆனாலுமே சஹல் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நபி விக்கெட்ட எடுத்து குடுத்து கேம்ல கொண்டு வர பார்த்தாரு மேட்ச. அதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரெடிட்ஸ் குடுக்கலாம் நம்ம செஹலுக்கு. செஹல் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பவுலர். அதேமாரி அஸ்வின் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இது வந்து 6வது மேட்ச்ன்னு நெனைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா, விக்கெட்லெஸ்ஸாவே போயிட்டுருக்கிறாரு அஸ்வின். இவரோட ஃபார்ம் கொஞ்சம் வந்துச்சுன்னா, இன்னும் அவங்களோட பவுலிங் பார்த்தீங்கன்னா, கன் பவுலிங் ஆயிரும். ஆனாலுமே அவங்களோட பவுலிங் பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா தான் இருந்துச்சு. 180 ரன் அடிச்ச வின்னிங்ன்னு கிளம்புன ராஜஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா இந்த ஸ்கோர வந்து ஈஸியா சேஸ் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, எந்த இடத்துலயுமே அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆன மாரியே எனக்கு தெரியல. கம்ஃபர்டபுளா இந்த மேட்ச் விளையாண்டாங்க. அவங்க பும்ரா ஓவர் மட்டும் கொஞ்சம் நிதானமா விளையாண்டாங்க. மீதி எல்லார் ஓவரையுமே பிரிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தரமா விளையாண்டுட்டு இருந்தாங்க ராஜஸ்தான் டீமு. இந்த மும்பை டீம்ல பார்த்தீங்கன்னா நுவான் துஷாரா அவர வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அவர கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, குட் மூவ் தான். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். எடுத்தோனே விக்கெட் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். அதனால பார்த்தீங்கன்னா, அவர பத்தி நம்ம பெருசா சொல்லணுன்ற அளவுக்கு இந்த மேட்ச்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது. ஆனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். 6 ஓவருக்கு 61 ரன்னும் இருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, மழை வந்துரும். மழை வந்தப்ப ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 41 இருக்கணும். ஆனா அவங்க 61 இருப்பாங்க. அதனால இதுல மழை வந்துச்சுனாலுமே ராஜஸ்தான் டீம் வின் பண்ற பொசிஷன்ல தான் இருந்தாங்க. ஆனா மழை நின்றுச்சு. மழை நின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வின் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா, எந்த மேட்சுமே ஒரு 50 ரன் கூட அடிக்க கிடையாது. ஆனா இந்த மேட்ச் அவரு 100 அடிச்சுக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து அவர வந்து கம்ஃபர்டபுளா "நீ ஃபார்முக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு பால் போட்ட மாரி தான் நான் பார்க்குறேன். அவங்க பால் போட்டாங்களோ இல்லையோ, இவங்க ஃபீல்டிங் மிஸ்டேக்லயே அவருக்கு நெறைய ரன்ஸ் குடுத்துட்டாங்க. சரியான ஒரு நாக். அவரும் சூப்பரா விளையாண்டாரு. அதுக்கு தகுந்த மாரி இவங்களும் ஃபீல்டிங் ரொம்ப மோசமா பண்ணாங்க. எத்தன கேட்ச்சு திலக் வர்மா, நபி அப்படின்னு சொல்லிட்டு எத்தன கேட்ச டிராப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு டிம் டேவிட் ஸ்ட்ரெய்ட்ல.
என்ன பண்றதுன்னே தெரியல ஹர்திக் பாண்டியாக்கு. அப்படியே பைத்தியம் புடிச்ச மாரி ஆயிருச்சு. ஒரே ஒரு விக்கெட் தான். சாவ்லா அந்த போல்ட் எடுப்பாரு, ஜாஸ் பட்லர. அந்த ஒரு விக்கெட் தவிர அவங்க விக்கெட்டே எடுக்க கிடையாது. இன்னைக்கு ட்ரீம் 11, மை 11 அந்த 11, இந்த 11 எந்த 11லயுமே மேட்ச் போட்டவங்க எல்லாமே இன்னைக்கு தோல்வி தான் சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இக்கட்டான மேட்ச். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பவுலர் தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கணும் மும்பைல. அதே மாரி 4 பவுலரையுமே சூஸ் பண்ணியிருக்கணும் ராஜஸ்தான்ல. ஒரே ஒரே ஒரு 3 பிளேயர் தான் எடுத்திருக்கணும் ராஜஸ்தான்ல பேட்டிங்ல. அதே மாரி நீங்க ஓப்பனிங்ல 3 பிளேயரையுமே எடுத்திருக்க கூடாது மும்பைல. இந்த மாரிலாம் ரொம்ப சிக்கலான ஒரு இது. நம்ம அதுக்குள்ள போ வேணாம். நம்ம கேமுக்குள்ள வரலாம். இந்த மேட்ச கம்ஃபர்டபுளா மும்பை தோத்ததுனாலயும், ராஜஸ்தான் வின் பண்ணதுனாலயும் கம்ஃபர்டபுளா மும்பை கீழ வந்துட்டாங்க. கம்ஃபர்டபுளா ராஜஸ்தான் மேல போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 99% அவங்க உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 80% மும்பை வெளில போயிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தான் இந்த மேட்ச் இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். எல்லாருக்குமே பாய்.